வணக்கம், ஆடிட்டர் கிருஷ்ணன் பேசுகிறேன். இந்த வீடியோ வந்து வெதர் ஏடிடி 1 ஃபார்ம் டு பி ஃபைல்டு ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் அப்படின்றத இந்த வீடியோட டைட்டில். ஏன்னா நான் கிளாஸில் வந்துட்டு சொல்லிட்டே இருப்பேன் பசங்ககிட்ட, ஏடிடி 1 வந்துட்டு 139(1) அப்படின்ற செக்ஷனில் தான் வந்திருக்குது. 139(6)க்கு மேலே தான் உனக்கு அந்த அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆடிட்டரு, அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர் ஃபார் கவர்மெண்ட் கம்பெனி, அது மாதிரிலாம் வரும். ஸோ ஏடிடி 1ன்றது வந்து சப்சிக்வெண்ட் ஆடிட்டர் ஆஃப் நான் கவர்மெண்ட் கம்பெனி ஹூ இஸ் கெட்டிங் அப்பாயிண்டட் இன் ஏஜிஎம்க்கு தான் ஏடிடி 1 ஃபைல் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அண்ட் நான் ப்ராக்டிக்கலாக பசங்களுக்கு நான் காட்டியிருப்பேன். முன்னாடியெல்லாம் வந்துட்டு ஏடிடி 1 ஃபார்ம்லாம் நம்ம கிளாஸ்லேயே வந்து இது பண்ணி காமிச்சிருப்பேன், ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காமிச்சிருப்பேன். ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்த ஏடிடி 1 ஃபார்ம், அந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ட்ராப் டவுன் பாக்ஸ்லாம் வந்து அதில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆடிட்டர், சப்சிக்வெண்ட் இது அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆடிட்டர், அதுக்கப்புறம் சிஎன்டேஜி ஆடிட்டர்ஸ்லாம் வருது. அதாவது ஃபர்ஸ்ட் ஆடிட்டர் பை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆர் இஜிஎம் ஆர் பை சிஎன்டேஜிலாம் வருது. இப்போ இன்னைக்கு வந்து கிருஷ்ணா ஐஏஎஸ் உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். யூடியூப்ல நான் ஆல்ரெடி அவனை வச்சு வீடியோலாம் போட்டிருப்பேன். ஹி வாஸ் ஒன் ஆஃப் த டாப்பர் இன் 2023 பேட்ச். ஸோ அவன் வந்து இன்னைக்கு வந்து என்கிட்ட கேட்டான், சார் நீங்கள் வந்து கிளாஸில் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆடிட்டருக்கு ஏடிடி 1 ஃபைல் பண்ண தேவையில்லைன்னு சொன்னீங்க, ஆனால் அப்போ ஏடிடி 1 ஃபார்மில் இது ஏன் காட்டுது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டான். இதை கேட்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ பெருமையாக இருந்தது. அதாவது இஸ் லிங்கிங், நான் இப்போ கிளாஸில் சொன்னதோ அதை வந்து அவன் லிங்க் பண்ணி இப்போ வந்து இஸ் டூயிங் ஆர்டிகல்ஷிப். அந்த ஆர்டிகல்ஷிப்பில் வந்து அவன் சொல்கிறான் என்கிட்ட, சார் இது எப்படி நான் புரிஞ்சுக்கிறது, இது ஏன் வருது, அப்போ அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆடிட்டருக்கும் ஏடிடி 1 ஃபார்ம் ஃபைல் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோட கேட்ட தாயின்ற மாதிரி, ஆஹா இதுக்கு தானே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி. அப்போ அவனுக்கு நான் சொல்றேன், இங்க பாரு ராஜா, இந்த மாதிரி ரூல் 4 தான் இந்த ஏடிடி 1க்கான ரூல். ஏன்னா நீ அந்த ஏடிடி 1 ஃபார்ம்லயே மேல பாத்தீங்கன்னா செக்ஷன் 139 ரீட் வித் ரூல் 4 சப் ரூல் 2ன்ற மாதிரி போட்டிருக்கோம். அதை நம்ம படிப்போம்னு பார்த்தா அதை படிக்கும்போது 139(1) ஸ்பெசிஃபிக்கா போட்டிருக்கு. ஸோ 139(1)ன்றது ஒன்லி ஃபார் சப்சிக்வெண்ட் ஆடிட்டர்ஸ் ஆஃப் நான் கவர்மெண்ட் கம்பெனி ஹூ இஸ் கெட்டிங் அப்பாயிண்டட் இன் ஏஜிஎம். ஆனா அப்ப எதுக்காக இந்த ஒரு டிராப் டவுன் பாக்ஸ் மாதிரி கொண்டு வந்து இந்த லைனை கொண்டு வந்திருக்காங்க ஏடி 1ல? என்ன லாஜிக் அப்படின்னா, இந்த ஏடிடி 1 ஃபைல் பண்ணோடனே ஒரு எஸ்ஆர் நம்பர் ஜெனரேட் ஆகும். இந்த எஸ்ஆர் நம்பர் எங்க யூஸ் ஆகும்னா ஏஓசி 4ல யூஸ் ஆகும். ஓகே, நம்ம வந்து when we are filing ஏஓசி 4 இந்த எஸ்ஆர் நம்பர் வந்து யூஸ் ஆகும். ஸோ அப்போ ஒரு கம்பெனியோட ஃபர்ஸ்ட் ஏஜிஎம்க்கு ஏஓசி 4 நீங்க ஃபைல் பண்ணும்போது அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டருக்கான அந்த ஃபர்ஸ்ட் ஆடிட்டருக்கான எஸ்ஆர் நம்பரே உங்ககிட்ட இருக்காது. இதை ஃபைல் பண்ணலன்னா ஆக்சுவலி ஃபைல் பண்ண தேவையில்லை, ஏடிடி 1 ஃபைல் பண்ண தேவையில்லை, எஸ்ஆர் நம்பர் போட வேண்டியிருக்கும். இது ரெண்டுத்துக்கும் ஒரு முரண் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆடிட்டருக்குன்னா அவங்க தூக்கிருக்கணும், ஆனா அது தூக்கல, அந்த ஏஓசி ஃபார்ம்லாம் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவாங்க பசங்க, Z999999 போட்டுருவாங்க. ஒருவேளை அதை நம்ம போட தேவையில்லை, எதுக்குடா அந்த ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அப்படின்னு நினைக்கிற சார்ட்டர் அக்கௌண்டன்ட்டோ கம்பெனி செக்ரட்டரி என்ன பண்றாங்கன்னா ஏடிடி 1 ஃபார்ம் ஃபைல் பண்றாங்க. அதனாலதான் இப்போ அந்த டிராப் டவுன் பாக்ஸ் மட்டும் வச்சு வருது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் ஃபைல் பண்ண ஏடிடி 1 ஃபார்ம்லாம் அந்த டிராப் டவுன் பாக்ஸ்லாம் கிடையாது. வெறும் டீடைல்ஸ் ஆஃப் ஆடிட்டர் ஃபில் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருவோம். இதுதான் ஏடிடி 1ல இருக்கும். இப்போ ரீசெண்டா வரது தான் இந்த விஷயம். அது எதுக்காகனா இது லிங்க் பண்றது தான். எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இது வந்து இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு அகடமிக்ஸ். பட் நம்ம பசங்க அகடமிக்ஸை கொண்டு போய் ப்ராக்டிகலா அப்ளை பண்ணிட்டு இந்த கேள்வி எல்லாம் கேட்கும்போது, அன்னைக்கு கூட பிரணவ் ஒரு கேள்வி கேட்டான் எனக்கு, எதுக்காக சார் ஸ்மால் கம்பெனி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்ல போயிட்டு 4 மீட்டிங் போட்டுன்னு இருக்கும், அதை 2 மீட்டிங் போதும் இல்லை, எதுக்கு எல்லாரும் 4 மீட்டிங் போட்டுன்னு இருக்காங்கன்னு போது வாவ் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. இதுதானே நானும் சொல்லிட்டு இருக்கேன் கிளாஸ்ல, எதுக்கு 4 மீட்டிங்? ஏன்னா செட்டையவே யாரும் படிக்கிறது இல்லை, செட்டையை படிக்காம அப்படியே சும்மா எழுதி பாஸ் பண்ணிடுறாங்க. செட்டையை படிக்கும்போது ஃபைனல்ல இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் வரும். ப்ராக்டிகலா அதாவது கிளாஸ்லாம் வரும்போது நான் சொல்லுவேன், இந்த மாதிரிலாம் விஷயம் சொல்லும்போது அது ப்ராக்டிகலா அப்ளை பண்ணும்போது நிறைய சின்ன விஷயங்கள்லாம் வரும். அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் மேக்ஸ் மீ ப்ரௌட். அண்ட் இது ஒரு நல்ல விஷயம். இது வந்து ஒரு நல்ல கம்யூனிட்டி மாதிரி கேட்கலாம். தியரியும் ப்ராக்டிஸையும் மிக்ஸ் பண்ணி இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. பிகாஸ் நிறைய சிஏ ஃபார்ம்ஸ்ல இதெல்லாம் போய் ஆடிட்டர்ட்ட பசங்க இதர் பேசுறது இல்லை, ஆர் பேசினாலும் இல்லை அப்படிதான்ப்பா அது பண்ணிடுப்பா அப்படின்றாங்க. அது ஒரு ஹெல்தி ஆர்குமெண்டா எடுத்து போகணும். அதுக்கு நடுப்புற பார்ட்னர்கிட்ட டைரக்டா பேச முடியாலும் நடுப்புற வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆடிட் மேனேஜர் லெவல்ல ஒரு கேட்டகரி இருந்து அவங்க கிட்ட பேசி நிறைய தெரிஞ்சுக்கணும். ஆனா இந்த ஹெல்தி ஆர்குமெண்ட் ஃபேர்ம்ல இல்லைன்னா கூட பரவாயில்ல, அட்லீஸ்ட் என்கிட்ட கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர். இது நிறைய பேருக்கு கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ. ஸோ ப்ராக்டிகலா ஆர்டிகல்ஷிப் போற பசங்க இந்த வீடியோ யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.